என்ன பிரச்சனை, இதுல விழுந்தாண்டா, இதுல செத்தாண்டா, இதோட அழிஞ்சாண்டா அப்படின்னு பிடிப்பாங்க பாருங்க. எத்தனை பேர் பிடிச்சாங்க சார் இந்த ஜல்லிக்கட்டை அப்படின்னா. சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை என் பேரில் பத்தாது. ஆமென். உலகமே அக்னியில எரிஞ்சாலும் என் மேல மட்டும் அக்னி பத்தாதான். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் வியாதிகளும் சடுதியாய் நேரும் காரியங்களும் உன் பேரில் பற்றாது. Thank you Lord, we love you Jesus. இந்த புதிய மாதத்தை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த புதிய மாதத்தை கரங்களை தட்டி வரவேற்போம். எல்லாரும் உற்சாகமாய் ஆமென். Praise God, hallelujah. So இந்த மாதத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தை ஜெபித்த போது ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ள கடந்து வந்தது. ஏசாயா 43 அதிகாரத்தில் 2 வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். கடைசி வரியை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். கடைசி வரியை வாசிங்க. அக்கினி ஜுவாலை அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கையத்தட்டு 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 கையத்தட்டு. ஆமென். உலகமே அக்னியில எரிஞ்சாலும் என் மேல மட்டும் அக்னி பத்தாதான். சொல்லுங்க, அக்னி ஜுவாலை என் பேரில் பத்தாது. ஆமென். உலகமெங்கும் நடக்கிற எதிர்மறையானது இருந்தாலும், உங்களை சுத்தி எவ்வளவு எதிர்மறையானது இருந்தாலும் என் மேல அக்னி என்ன செய்யாது? பற்றாது. வாழ்க்கையின் அளவுகோல் என்பது வாக்குத்தத்தத்தின் அளவுகோல். வாக்குத்தத்தம் தான் நம்ம வாழ்க்கையின் அளவுகோல். நான் எவ்வளவு வளர்ந்துருக்கணும், நான் எவ்வளவு உயர்ந்திருக்கணும் அப்படின்ற அளவுகோல் எது தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தம். ஏன் வாக்குத்தத்தங்களை பேசுறோம்னா அதுதான் நமக்கு என்னது? அளவுகோல், மெஷர்மெண்ட். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல தான் நான் இருக்கணும், இவ்வளவு ஹைட்ல நான் இருக்கணும், இந்த இடத்த நான் தொற்றுக்கணும், இதுதான் எனக்கு தேவன் வச்சிருக்கிற இடம். எது? அக்கினி ஜுவாலை என் பேரில். பனிக்கட்டியிலே தீ என்ன செய்யாது? பற்றாது. எவ்வளவு பற்ற வச்சாலும் பற்றாது. அப்படிதான் உலகம் எல்லாம் வியாதி வந்தாலும், உங்களை சுற்றி என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க மேல அது பற்றாது. உங்களுடைய மேக் அப்படி. அதனால நீங்க எதிராக ஜோம் பண்றது இதெல்லாம் வேண்டாம். இந்த பிரச்சனையில அழிந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனா உங்களை அந்த பிரச்சனை அழிக்க முடியாது. ஏன்னா யூ ஆர் மேட் இன் ஹெவன். ஆமென். உங்க மேக் ஹெவன். அதனால இன்னொரு விஷயம் உலகத்தான்ட்ட இருந்து நடந்து அதனால அவர் அப்படி போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதே விஷயத்தை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சாலும் அது உங்களை என்ன செய்யாது? அணுகாது. ஒரு ஜல்லிக்கட்டு மாடை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 50 பேர் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த மாடு 50 பேர் அடிச்சு சுத்தி விடுது. 50 பேர் 50 திசைக்கு போய் விழுகிறாங்க. அப்படித்தான் கர்த்தர் என்ற சொன்னார், உனக்குள்ள ஒரு அபிஷேகம்ன்ற ஜல்லிக்கட்டு இருக்கு. என்ன வியாதி பிடிச்சாலும் ஆமென். என்ன பிரச்சனை, இதுல விழுந்தாண்டா, இதுல செத்தாண்டா, இதோட அழிஞ்சாண்டா அப்படின்னு பிடிப்பாங்க பாருங்க. எத்தனை பேர் பிடிச்சாங்க சார் இந்த ஜல்லிக்கட்டை அப்படின்னா. குடுருதத்தை கிருபை என்னை தாங்கினதே. கையாசத்து உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஜல்லிக்கட்டு. ஆமென். ஜல்லிக்கட்டும். ஒருத்தர் எழுதுறாரு, மனைவி ஒண்ணுங்க. ஆமா, வளர்த்தவன் ஒதுங்கிக்குவான், பிடிச்சவன் மாட்டிக்குவான் சார். அவன் கும்முன்னு வளர்த்து விட்டு மோத விட்டு போயிடான்.
உள்ள புகுந்தவன் தான் மாட்டிக்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு என்ன செய்யணும்னா 50 பேர் பிடிச்சோம் அப்படின்னு தூக்கி விடும் பாருங்க. ஒருத்தன் மேலே பறக்கிறான் சார், ஒருத்தன் சைடில் பறக்கிறான், வா பிடிச்சு பாருன்றாரு. அப்படித்தான் ஒரு அபிஷேகம்ன்ற ஜல்லிக்கட்டை எனக்குள்ள கர்த்தர் விட்டுட்டார். பிடிச்சு பாரு, பிடிச்சு பார், கொரோனா வைரஸ் பிடிச்சு பார், ஆமா பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பிடிச்சு பார், பாவம் பிடிச்சு பார், வியாதி பிடிச்சு பார், வறுமை பிடிச்சு பாரு. ஆமென். கையை தட்டுங்க. கிருபை என்னை தாங்கினதே, என்னை நடத்தினதே. ஹல்லேலூயா. அவன் முடி கூட கருகலையா, அந்த புகை ஸ்மெல்லு இல்லை சொல்லுங்க, அந்த ஸ்மெல்லு கூட இல்லையா. கையை தட்டுங்க சார். அப்ப இந்த வசனம் சொல்லுது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். எனக்கு அதெல்லாம் விட அப்படியே ஹைலைட்டான வார்த்தை, பிளிங்கான வார்த்தை எதுனா, அக்கினி ஜுவாலை உன் மேல கேட்ச் பண்ண முடியாது, பத்தாது. எல்லாம் சொல்லுங்க, பத்தாது. எவ்வளவு பிசாசு பத்த வச்சு பார்த்தாலும் பரட்ட பத்தாது. கையை தட்டுங்க. ஆமென். ஊரெல்லாம் பத்த வைப்பான், உங்க மேல பத்தாது. ஏன்னா உங்க மேற்கு வேற வேற. பச்சை விறகு கூட பத்தும், பனிக்கட்டி பத்தாது. சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை என் மேல பற்றாது. காட்டுங்க, பற்றாது. அக்கினியின் சூடையில் வெந்து வெந்து போகாமல் இருவை என் மூடி கூட கருகாமல் பூகை கூட அணுகாமல். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த புகை ஸ்மெல்ல அவன் மேல வரலாம் சார். முடியெல்லாம் கொஞ்சம் தீ இங்கனக்குள்ள கொண்டு வந்தாலே கருகிடும், இங்கனக்குள்ள கொண்டு வந்தாலே அப்படியே நுனியெல்லாம் அப்படின்றோம், கருகலையாம். என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வேற. பக்கத்துல சப்புன்னு கூட சொல்லுங்க, நீங்க வேற, உங்க மேற்கே வேற. நீங்க உங்க வாக்கே வந்து கேக் வாக்கு மாதிரி, உங்க மேற்கே வேற மேற்கு. நீங்க போட்டுக்கிட்டு வந்து, ஆமா சொல்லுங்க, மேற்கே வேற. ஆமா, அதனால அதை எதை கேட்டு நீங்க ஷாக் ஆகக்கூடாது. ஏன்னா என் மேற்கே வேற. ஆமா, என் மேற்கு வேற. என் மேல அக்னி ஜுவாலை பற்றாது. பற்றாதுன்னு நான் சொல்லுது பைபிள். நீ ஜெயிச்சிருவ, நீ தப்பிச்சிருவ, பத்தவே பத்தாது. நீங்க உள்ளவே ரிதம் கொடுப்பா, ரிதம் 4வது இதில் வச்சு கொடுத்து உள்ள நடக்கும்போது தைரியமா நடக்கலாம். உள்ள நடங்க, உள்ள வாக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பொதுவாக அதான் பைபிள் சொல்லுது, உன் பேரில் அது பற்றாது. பொதுவாக இந்த வசனம் வந்து, நீ தண்ணீரை கடக்கும் போது, என்னது வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது. இதெல்லாம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு ஒரு சோதனைக்குள்ள நீ கடந்து போற, அதுக்கு தான் அந்த வசனம். நானே ரொம்ப வருஷமா நினைச்சிருக்கேன். நேத்து தான் சொன்னாரு, தண்ணிக்குள்ள நீ நடக்கிறன்றது வந்து உனக்குள்ள தண்ணி. நான் சொல்லலை, தண்ணி எனக்குள்ளையா தண்ணி வெளியிலையா சொல்லுங்க. எனக்குள்ள தண்ணி அடிச்சாதான் சோதனை. எனக்குள்ள தண்ணீர், எனக்குள்ள நெருப்பு இல்லை. உலகத்துல தண்ணீர், உலகத்துல நெருப்பு. நான் உலகத்துக்குள்ள போகும்போது அது என்னை. இந்த வசனம் என் வாழ்க்கையில வர பிரச்சனையை சொல்லவே இல்லை. இந்த வசனம் உலகத்துல இருக்கிற உபத்திரவத்தை சொல்லுது. இயேசு தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நாம் உள்ளே நடக்கும்போது அக்கினி ஜுவாலை நம் பேரில். இதை பாருங்க, உலகத்தில் ஒரு பெரிய வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த வைரஸ் இந்த வைரஸ்ன்னு. இது இப்போ நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இதுதான் ஒன்றும் செய்யாது. இவன் என்ன நினச்சிக்கிட்டான், வீட்டுக்குள்ளே பெரிய பஞ்சாயத்து வந்து அதான் இதா இது உன் வீட்டுக்குள்ளே வாதை. அப்போ இந்த வசனத்தில் வந்து பிரச்சனைன்றது வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர பிரச்சனையே சொல்லு. குடும்பத்தில் பிரச்சனையே
கிடையாது. ஆமாம், ஏனென்றால் அவருடைய அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் இருக்கும். அப்புறம் அக்கினி. இதெல்லாம் இது வெளியில் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம கிராஸ் பண்ணுவோமா, நம்ம மேலே அது பத்தாதான். பைபிள் சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ள. கையத்தட்டு. அல்லே அல்லே. கையத்தட்டி. இருள் ஒளியாகிய உங்களை பற்றிக்க முடியாது. அக்கினி உங்களை என்ன செய்யாது, பற்றாது. உங்கள் மேலே பற்றாதுன்னு போது நீங்கள் இப்படி வந்து நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சரிஞ்சு உட்காந்துருக்காங்க, வாழ்க்கையே இமயம் சரிந்ததுன்னு நிமிர்ந்துருங்க. ஸோ என் அன்புக்குரியவர்களே, அக்கினி ஜுவாலை என் பேரில் பற்றாது. ஆவியான் சொல்கிற விஷயம்தான். தைரியமாக போ, பிப்ரவரிக்குள்ளே ஒன்று நெருங்காது. ஆமே ஆமே. ஒன்று உங்களை கன்னர் தடன்னு அடித்தால் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. டெர்ரி மைஸ் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரனை ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது காரில் லிஃப்ட் கேட்டான். அவர் அவுட்டரில் போகிறார். அமெரிக்காலாம் நிறையா பாதைகள், நம்ம ஊரில் ஒத்தையடி பாதை மாதிரி ஒத்தையடி ரோடு இருக்கும். ஆஃபரிங், சண்டே கிளாஸ் ஆஃபரிங் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. வண்டி ஒருத்தர் லிஃப்ட் கேட்டானா. கேட்ட உடனே சரி ஏற்றிக்கிட்டாரன் பாவம்னு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன், மெதுவாக இடுப்பில் நம்ம கத்தி வைக்கிற மாதிரி துப்பாக்கி வச்சிட்டானா. ஏன்னா அப்படியே வண்டியை ஓரமாக நிப்பாட்டு அப்படின்னா. இங்கிட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஆளும் கிடையாது, இங்கிட்டும் கிடையாது. நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டினோன்னே வா வெளியேவான்னு சொல்லி உள்ளே இருக்க பணத்தை ஃபுல்லாக வெளியேடுனா. என்னப்பா தம்பி, நீ லிஃப்ட்டு தானப்பா கேட்ட, ரொம்ப பேசினே ஒன்று லிஃப்ட் ஆக்கி விட்டுருவேன். உடனே எல்லா இதையும் எடுத்து கொடுத்துட்டாராம் காணிக்கை. உடனே காரை விட்டு தள்ளி நிப்பாட்டிட்டு வச்சு காணிக்கையும் வாங்கிட்டு காரையும் எடுத்துட்டான். கடைசியில் போகும்போது திரும்பி பார்த்து, இந்த வாட்ச் நல்லா இருக்கு, அதையும் கழட்டுன்ட்டானா. கழட்டி இந்த ஷர்ட்டு நல்லா இருக்கு, ரொம்ப வறுமையான என்னன்னு தெரில, சட்டையும் கழட்டி பேண்ட்டையும் கழட்டிட்டான். இவர் அண்டர்வேரோடு நிற்கிறாரான். அவன் திரும்புகிறானா காருக்குள்ளே ஏறுறதுக்கு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய ஊழியக்காரன், நான் அண்டர்வேரோடு நின்றுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி என் கையிலேருந்து ஒருத்தன் பறிச்சுட்டு போகிறான் அப்படின்னு கர்த்தர் சொன்னான். அவனை இயேசுவின் நாமத்தில் நில்லுன்னு சொல்கிறான். அவனை திரும்ப அவன் காரை எடுக்க, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சொல்கிறேன் நில்லு அப்படின்னா. திரும்ப சொன்னேன், என்னப்பா சொன்னான், ஒன்றும் கேட்கலப்பா. நான் திரும்ப சொன்னான், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நில்லு, உன் கையில் இருக்க எல்லா உடம்பே அவன்கிட்ட கேள்றான். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், என்கிட்ட பிடுங்கின எல்லாத்தையும் திரும்ப வை அப்படின்னா. அவன் சொன்னானா, என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ஒன்று திரும்ப கேட்குறேன்னு தெரியுது, அடுத்து இந்த வார்த்தையை நீ திரும்ப சொன்னீங்கன்னா உன்னை சுற்றுவேன்டான். நான் இவர் கொஞ்ச நேரத்தில் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொன்னானா, சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சொல்கிறேன், என் பொருள் ஒன்று விடாம வைடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் கோவத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா டம்மு டம்மு டம்முன்னு சுட்டானாங்க. 3 தடவை சுட்டானா. பார்க்குறாரு, ஒன்றுமே ஆகலை. அவன் இப்படி கண்ணை பார்த்துட்டு அவன் மிரண்டுட்டானா. ஏன்னா இது வரைக்கும் அவன் சுட்டு சாகாதவங்களாம் கிடையாது. என்னடா ஒரிஜினல் துப்பாக்கி டூப்ளிகேட் எதுவும் கொடுத்துட்டாங்களா, அவனுக்கு ஏற்கனவே 2 பேரெல்லாம் சுட்டுருக்கமேடான்ற மாதிரி பார்க்குறான். கொஞ்சம் நேரத்தில் மிரண்டு வந்து மன்னிப்பு கேட்டான். சார் நீ யாருங்க, இது தெரியுமே மன்னிப்பு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு அப்படியே எடுத்து வச்சுட்டானா. பயந்துட்டானா. திரும்ப எல்லாத்தையும் மாட்டிட்டு கடையை சொன்னான், சார் இந்த வாட்சாச்சு கொன்னே முடியும், ஒன்றும் கிடையாது, உன்னை எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லு, இங்கே ட்ராப் பண்ணி ஏற்றிட்டு க்ளீனாக இறக்குனாராம். மோர் தென் கான்கிரர் புக்கில் இன்ட்ரோடக்ஷன் தொடங்கும் போது அப்படி தான் தொடங்குறாரு. அந்த நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கிளாய் சகல காரியங்களும் கீழ்ப்படியும். கொடுப்பாருதத்தை. ஆமே. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் இருவை தாங்கினரே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் இருவை தாங்கினரே. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த கஷ்டம் வந்து நாமே வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் மூழ்காமல். ஆமே. உங்களுக்கு எதிராக எவ்வளவு சதி பண்ணாலும், ஆமாம், உங்கள் எதிரிகள் எவ்வளவு திட்டமிட்டாலும், உங்களை அழிச்சிடணும் எவ்வளோ நாள் நினச்சாங்க. யோசிங்க, எத்தனை ப்ராஜெக்டை போட்டாங்க. யோசிச்சவெல்லாம் தோத்துட்டான், யோசிக்காதவன் ஜெயிச்சிட்டான். முடியாது சார், முடியாது சார். மேற்கு வேற சார், இது மேற்கு வேற. அதனால் முடியாது.
அதாவது ஈசாக்கு சொன்னா, ஏசா அழுகிறான்ப்பா, அந்த கொடுத்ததை வாங்க முடியாதா? முடியாதுப்பா, கொடுத்தவனாலே முடியாது. நீ என்னடா பார்த்தவன் என்னடா செய்ய போற? நீ நான் சொல்ற, நான் ஆசீர்வதிச்சிட்டேன், ஆகையால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே. அவன் யாக்கோபா இருப்பான், அவன் யாக்கோபா இருப்பான், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்ல வரமாட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். அப்போ அந்த ஆசீர்வாதம் அவனை யாக்கோபு இஸ்ரவேலை மாத்திரும்பா. பாருப்பா, யாக்கோபுன்ற அந்த கேரக்டர் வாக்கு தத்தத்தை மாத்தாதுப்பா, வாக்கு தத்தம் யாக்கோபை மாத்தும்பான். வல்ல கிருபை, கமான், நல்ல கிருபை வழுவாமல் காத்து, அக்கினியில் வேகாமல் தண்ணீரினில் மூழ்காமல், அந்த கிருபை உன்னை தாங்கிடுமே, அந்த கிருபை உன்னை நடத்திடுமே, அந்த கிருபை உன்னை தாங்கிடுமே. புது கிருபை சொல்லுங்க, புது கிருபை என்னை நடத்திடுமே. கையை தட்டுங்க. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எந்தவித தோல்வியும், எந்தவித எதிர்மறையும், எந்தவித பிரிவினையும், எந்தவித பில்லி சூனியமும், எந்த விதமான ஆபத்துகளும், விபத்துகளும், வியாதிகளும், சடிதியாய் நேரும் காரியங்களும் உன் பேரில் பற்றாது. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தால், சைனால வந்துருச்சான் சார், சைனால வந்ததுக்கு இந்தியாவில் ஏன்டா பதறனே சார்? கேரளாவில் வந்துருச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் 1000 கொட்டகை போட்டு 1000 வீட்டில் இளவு நடந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் செத்துட்டு வாங்கலாம், ஆனா அது உன்னை சொல்லுங்க. வசனம் இருக்கு, சொல்லுங்க, வசனம் இருக்கு, ஆனா மைண்ட்ல இல்லை. அதனாலதான் பதட்டம் வருது. ஆமா, இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, ஆமா இப்படிதான் இருக்கு. பக்கத்திலே சட்டு 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 செத்தாங்க, நிக்கிறவன் விழுகிறானா, டம்மு டம்முன்னு. 1000 பேர் விழுந்தாலும் என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடுதே. அக்கினியின் சூளையில் கிருபை தாங்கிடுதே. என் முடி கூட ஆமே ஸ்மெல்லு கூட வராது. ஆமே ஸ்மெல்லு கூட கிடையாது. அப்போ இந்த இடத்துல சொல்கிறேன், நீங்கள் பிரச்சனை ஊற போய் ஜெயிச்சு வந்துடுவீங்க சார், எப்படியும் அப்பாடா பொழச்சன்னு வந்துடுவீங்க. இது பிரச்சனையை பற்றி சொல்லுது, ஆனால் ஸ்மெல்லு கூட வராதுன்னு சொல்லுது. அவர்கள் கடலை, உலர்ந்த தரையை கடந்து போவது போல, அந்த தரை கூட காஞ்சி இல்லையா சார். நாங்கள் வந்தோம், காலில் தான் சவதி ஒட்டுச்சு சார், சகதி கூட இல்லை, உலர்ந்த தரையை கொடுப்பாருதான். அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. கம் ஆன். இந்த 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, உலகில் நடப்பது உன் வாழ்வில் நடப்பது அல்ல. அது என்ன சொல்லுது? தண்ணீரை கடக்கும் போது, இதை கடக்கும்போது, அதை கடக்கும்போது, இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது என்ன தெரியுமா? பத்தாது, பற்றாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. தண்ணீர் உலகம், அக்கினி இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது. ஆனால் நமக்குள்ள நடக்கிறது அவைகள் என்னை பற்றாது. இப்போ என் வேலை என்னன்னா, நான் அதை பாதிக்க முடியும். முந்தின வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. பயப்படாதே எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை மீட்டுக்கொண்டே, பிரைஸ் காட், உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென் எல்லாம் சொல்லுங்க. என்னை அவர் மீட்டுக்கொண்டார், என்னை பேர் சொல்லி அழைத்தார், நான் அவருடையவன். நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் அவருடையவன். ஆமென் சொல்லுவோம். ஆகவே உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இக்னோர். கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தை, என்னது? இக்னோர். என்னென்ன
இந்த உலகம் சொல்லுதோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் உன்னை என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. an information should not rule over you. information should not rule over. அந்த இன்ஃபர்மேஷன் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது.